ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம். நான் யாரையும் உங்களுக்காக வேண்டான்னா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா எல்லாருமே எனக்கு வேணும் தான். ஏன்னா ஒருத்தரை நம்ம வேணும்னு நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான இதுங்கிறது கிடைக்கிது. அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் எல்லாரையும் நல்ல விதமாக தானே இது பண்ணுறேன், ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க? அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஒரு சில விதத்தில் நம்ம யாரையும் நம்ம வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாதுல்ல. எல்லாருமே நம்மளுக்கு வேணும்னு தானே ஃபேமிலியில் பார்க்க முடியும். அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான்மா, நான் இல்லைங்களே, எல்லாருமே நம்மளுக்கு வேணும் தான். நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஒரு நல்லபடியாக இது பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு யாரையுமே வேண்டான்னு அவங்கவுங்க நினைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லையே. அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்மளுக்கு அதுக்கு மேலே உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்ம வேணும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம யாரையும் சரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம தோணுது. அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் யாருக்கையும் இனிமேலாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரி எந்த விஷயத்தையுமே யூகிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீ ஏன் எல்லாரையும் சரி பண்ணிக்கோ. நான் இனிமேல் யாருக்காகவும் இந்த விஷயத்துலேயும் இது பண்ணுறதா இல்லை, சமாளிக்கிறதா இல்லை. அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. இதையெல்லாம் நீ வேண்டாம் நான் வேண்டாம்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சரி பண்ணிக்க பார்த்துக்கங்க. அப்படி இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு அதுக்கு மேலே நான் எதுவும் வேண்டாம்லாம் நான் நினைக்கல. அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா. இதுக்கு மேலே யாரையும் நம்ம இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் நடந்துக்கிறதுக்கான இதுங்கிறது வேண்டாம். நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன இது பண்ணணுமோ அதை பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். உனக்கு என்ன வேணுமோ அதை நம்மளால் சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு தைரியத்தை மட்டும் நீங்கள் வரவழைச்சிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்க முடியும், பண்ண முடியும். அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், ஏற்றுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நம்மளால் யாரையும் சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னோடனே, இதுக்கு அடுத்தது நீங்கள் வேணும் வேண்டான்ட்டு நீங்களாகவே இது பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேலே யாரையும் குறை சொல்ல விரும்பலை. குறை சொல்கிறதா இருந்தால் நம்ம தான் குறை சொல்லிகிட்டு இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரை வேணுமோ அதை நம்ம சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே நம்ம யாரும் சரியில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. எல்லாமே நம்மளுக்கு நல்ல விதமாக கிடச்சிச்சினாலே போதும். இதுக்கு மேலே நம்மளால் யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம். அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம இதையெல்லாம் சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே